பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி வந்து தமிழகத்துல பீகாரிகள் வந்து திமுகவினரால் கொடுமைப்படுத்தப்படுறாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு தமிழக முதல்வரும் ஒரு எதிர்வினையாற்றிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழக முதல்வருக்கு இதேதான் வேலை. அவருக்கு எது கேட்டாலும் வந்து இதுக்கு பிஜேபி தான், தமிழ்நாட்டில் தண்ணி வரலையா அது பிஜேபி தான் காரணம், எல்லாத்துக்கும் பிஜேபி தான், மத்திய அரசு தான் காரணம்னு நீங்க எதுக்கு நிர்வாகம் வச்சிருக்கீங்க? அது என்ன குற்றச்சாட்டு? அதுக்கு வந்து என்ன அது மாதிரி யாராவது ஒரு குற்றச்சாட்டு சொன்னா அது வந்து நிரூபிச்சு அதுக்கு இல்ல ஆமா இல்லைன்னு சொல்லணும். அதில் அதை விட்டு சும்மா ஒரு குறை சொல்றதுலாம் ஒரு ஒரு இது குற்றச்சாட்டா? தமிழர்கள் தாக்கப்படுறாரு சார். அவங்க பிரதமர் குற்றச்சாட்டு இருக்கிறது அது போல தமிழகத்துல அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கா? வடமாநில தொழிலாளர்கள்லாம் இங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்களா? வடமாநில தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் அந்தந்த பகுதியில சில பகுதியில அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதான் செய்யறது. தற்போது தமிழக அரசு சூழல்ல மக்கள் எதிர்பார்க்க மாற்றம்னா இங்க எதை நினைப்பீங்க? திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பணும். அதை அனுப்பிச்சு விட்டா அந்த மக்கள் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க தமிழ்நாட்டில். இந்த ஒரு கட்சி போனா போதும். ஏன்னா இவங்க 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது, ஏதாவது ஒரு துறை, கல்வித்துறை எடுத்துக்கங்க, கல்வித்துறை படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னோம்னா 10 நிமிஷம் ஆகும். ஆசிரியர்கள் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, அரசு பள்ளிக்கூடத்துல இருந்து மாணவர்கள் வந்து எல்லாம் குறைஞ்சிட்டு வருது. இப்போ ஒரு சொல்றேன், நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இப்போ அரசு பள்ளிக்கூடத்துல 75 லட்சம் மாணவர்கள் படிச்சாங்க. இன்னைக்கு வந்து 52 லட்சம் மாணவர்கள் தான் படிச்சுட்டு இருக்காங்க. தனியார் பள்ளிக்கூடத்துல வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து 35 லட்சம் மாணவர்கள் படிச்சாங்க. இன்னைக்கு 65 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. தனியார் பள்ளிக்கூடம் 12,500 தான் இருக்கு. 1/3 தான் இருக்கு அரசு பள்ளிக்கூடத்தில், 1/3 தான் தனியார் பள்ளிக்கூடம். ஆனா அதுல 65 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில், இது அரசு பள்ளிக்கூடம் 52 லட்சம். இப்ப ஒவ்வொன்றுலயும் எதுவுமே நடக்கல. ஆனா விளம்பரம் மட்டும் கல்வியில சிறந்தது தமிழ்நாடு, இப்படிதான் விளம்பரம். சுகாதாரத்துறையை சொல்லவே வேண்டாம். இந்த கிட்னி திருட்டுல இருந்து மற்ற ரொம்ப மோசமான சூழல் இருக்கு. சேலம் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 125 கோடி ரூபாய் நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்துல நான் ஒதுக்கினேன். அது ஒதுக்கி ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி அவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க மக்கள். இன்னைக்கு ஒரு சின்ன கருவி கூட வேலை செய்யல, மருத்துவர்கள் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணது கூட சரியில்லை, மிஷின் எக்யூப்மெண்ட் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு மருத்துவமனை, இந்த மக்களுக்கு பயன்படுகிற இந்த மருத்துவமனையை அதை வந்து பாதுகாத்து ஒரு ஒரு நிர்வாகம் செய்யறது கூட ஒரு தகுதி திறமை இல்லாத ஒரு அரசு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போன்ற விவசாயிகள் இன்னைக்கு வந்து மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அதை கேட்டா முதலமைச்சர் நாங்க வந்து நல்ல நிர்வாகம் செய்யறோம், தமிழ்நாட்டு விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? வாய்ப்பே கிடையாது. அதுவும் காவிரி டெல்டால நாங்க முறையா நாங்க வந்து கொள்வனல் பண்ணிட்டோம், அறுவடை செஞ்சிட்டோம், சேமிச்சிட்டோம், நாங்க பாதுகாத்துட்டோம். என்ன சேமிச்சீங்க, என்ன பாதுகாத்தீங்க? 4 லட்சம் மூட்டைங்க வந்து வீணாயிடுச்சு. 4 லட்சம் நெல் மூட்டைங்க. நீங்க எதுக்கு 4.5 ஆண்டு காலம் மட்டும் 60 ஆண்டு காலமா ஆண்டுட்டு வரீங்களே மாறி மாறி? இந்த ஒரு அதிகபட்சம் ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ஆகுது உங்க பகுதியில, நீங்க பிறந்த மண் அந்த டெல்டா மண்ணு, அந்த மண்ணிலையாவது நீங்க பண்ணிருக்கணும்ல. அது கூட இல்லையே. இவ்வளவு நெல் வீணாகிட்டு இருக்குது, இவ்வளவு மழையில நனைஞ்சு முளைச்சிக்கிட்டு எல்லாம் இருக்குது. ஆனா கேட்டா நான் மோடிக்கு கடிதம் எழுதிட்டேன்னு சொல்லுவீங்க. இதனால எந்த துறையும் நல்லா இல்லை, எதுவுமே மோசம். அல்லாம அந்த கனிம வளங்கள் இருக்குல்ல, கொள்ளை அடிச்சுக்கிட்டு மணல் குவாரி எதுக்கு இப்போ 30 மணல் குவாரி என்ன? இன்னொரு 4 மாசம் எலெக்ஷன் இருக்கு. ஏன் மணல் குவாரி வச்சுதான் நீங்க எலெக்ஷன் ஜெயிக்க போறீங்களா? அல்ல கொள்ளடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு ஏன் மணல் குவாரி? இப்போ கேரளாவில் மணல் குவாரி இருக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்திருக்கு, கர்நாடகாவில் மணல் எடுக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு, ஆந்திராவில் சட்டம் இருக்கு. நீ ஏன் சட்டம் கொண்டு வர மாட்ற? எதுக்கு கொண்டு வர மாட்ற? ஆறுகள்லாம் நம்மளுடைய தாயை போன்றது, அது பாதுகாக்கணும். மணல் இருந்தா தான் தண்ணி இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். நீ கொள்ளடிக்கிறதுக்கு, மணலை கொள்ளடிக்கிறதுக்கு நீ அதுக்கு தான் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? மலையை குறைஞ்சி, மலையை அழிச்சு, மலையை கேரளாவுக்கு எடுத்துட்டு போறாங்க. இது கேட்டா நாங்க எதுவும் பண்ணலன்னு ஒருத்தர் சொல்றாரு, காட்ஃபாதர் சொல்றாரு. நீங்க பண்ணல, உங்களுக்கு சார்ந்தவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ என்கொயரி வந்தாதான் இருக்கும். ஆனா நீங்க போக போக பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு ஊழல் வெளியில வரும். இப்ப அதிகாரிகளும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு, அதிகாரிகளுக்கு தைரியம் வந்துருச்சு. மக்கள் வந்து எங்க பார்த்தாலும் பயங்கர வெறுப்புல வந்துட்டாங்க திமுக மீது. ஏன்னா அவங்களுக்கு வந்து திறமை இல்லாத ஒரு ஆட்சி, நிர்வாகம் செய்யாத ஆட்சி, சமூக நீதினு தெரியாத ஆட்சி, எள்ளளவும் சமூக நீதி என்னன்னு கூட தெரியாது. தமிழ் மொழியை வச்சுதான் ஆட்சிக்கு வந்தாங்க.
அந்த மொழிக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. தமிழ்நாட்டில் அடிப்படை தமிழ் ஒரு கட்டாய பாடமாக கூட கிடையாது. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அவங்க தாய்மொழி தான் வந்து பட்டம் வாங்க முடியும், தாய்மொழி படி தான் பட்டம் வாங்க முடியும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியை படிக்காமலே நம்ம பட்டம் வாங்கிடலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.